So hi students, welcome to Variety Track. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மல் இன்ஜினியரிங் லெபார்ட்டரியில் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆன் சிங்கிள் சிலிண்டர் டீசல் இன்ஜின் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதோடைய ப்ரொசீஜர் அண்ட் அதோடைய மேக்ஸிமம் லோட் கால்குலேஷன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோடைய அப்சர்வேஷன் டேபிள் அண்ட் ஸ்பெசிமன் கால்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் கன்சப்ஷன் வர நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரேக் பவர் தட் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டின்னு நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க்ன்றது இந்த T1 - T2 ஆங்குலர் வெலாசிட்டி 2πn/60 × 1000 வந்து கிலோவாட்டாக மாற்றுறதுக்கு, 1000 போட்டிருக்கிறது வந்து கிலோவாட்டாக மாற்றுறதுக்கு. இந்த REன்றது நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது பிரேக் ட்ரம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பிரேக் ட்ரம் யூஸ் பண்ணும்போது அதோடைய ரேடியஸ், இதுதான் பிரேக் ட்ரம்னா அதோடைய ரேடியஸ் அண்ட் அந்த பெல்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோடைய அந்த ஆஃப் திக்னஸ். ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 0.143 ஸோ மீட்டர். ஸோ அதை எழுதிக்கலாம் இங்கே R = 0.143 மீட்டர். ஸோ R = 0.143 மீட்டர். ஸோ அடுத்தது என்னோடைய வேல்யூ நம்ம நியூட்டனில் எழுதணும். என்னோடைய வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னோடைய வேல்யூ இங்கே நம்ம டார்கோட வேல்யூ நியூட்டனில் எழுதணும். நியூட்டனில் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எல்லா டார்க்குக்கும் அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம அங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் பவர் 1 டார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கிறேன் நான். டார்க்கு 0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 29 எல்லாமே நியூட்டனில் தான் எழுதணும் அப்படின்றதுனால நான் நியூட்டனில் எழுதுகிறேன். 29.43 அண்ட் அடுத்தது 68.67 அண்ட் அடுத்தது 98.1 அண்ட் அடுத்தது 127.53 அண்ட் அடுத்தது 165.98. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. அண்ட் 2πr ஆரோடைய வேல்யூ இங்கே எழுதணும் இல்லையா. ஏன்னா ஃபார்முலாவில் R இருக்கு இல்லையா. ஆரோடைய வேல்யூ எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ அதனால் ஆரோடைய வேல்யூ நான் இங்கே எழுதிக்கிறேன். அது வந்து 0.143. இதுக்கும் 0.143 தான். இதுக்கும் 0.143 தான். அண்ட் இதுக்கும் 0.143 தான். .143 அண்ட் இதுக்கும் 0.143 தான். அண்ட் இதுக்கும் 0.143 தான். ஸோ அடுத்தது ஆர்பிஎம் எழுதும்போது ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு இந்த என்னோட வேல்யூ தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் இந்த என்னோட வேல்யூவை நான் அடிச்சுட்டு எழுதிக்கலாம். என்னோட வேல்யூ எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ரேட்டட் ஸ்பீடு அப்படின்றதுனால மாறாது, ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் +or-5 வந்திருக்கும். அதை மட்டும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். 1495 இதோட ரேட்டட் ஸ்பீடு 14, இது வந்து இன்ட்டு 1498 அண்ட் இதோட ரேட்டட் ஸ்பீடு இன்ட்டு 1500. ஒரு சிலதில் மாறாது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறோம். அண்ட் இதோட ரேட்டட் ஸ்பீடு இன்ட்டு 1496 அண்ட் இதோட ரேட்டட் ஸ்பீடு இன்ட்டு 1497. ஸோ இதுக்கு நம்ம எடுக்க முடியாது, அதனால் இது 0 ஆகிடும். ஸோ அதனால் இது டோட்டல் டேர்ம் 0 தான். அண்ட் இதோடைய டோட்டல் டேர்மும் 0 தான். ஸோ மிடில் இருக்கிற வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த கேமராவில் இருக்கிற கால்குலேட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஈஸியாக எப்படி நம்ம போடுறதுன்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் கால்குலேட்டரில். ஸோ 2 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. 2 ஷிஃப்ட் அழுத்தி பை அழுத்தினா பை உங்களுக்கு வந்துடும். இன்ட்டு 0.143 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அதனால் 0.143 போட்டுறேன். இன்ட்டு ஆர்பிஎம் வந்து இப்போ வேரி ஆகுது. ஸோ அதனால் ஆர்பிஎம்க்கு ஒரு வேரியபிள் கொடுக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆல்ஃபா இன்ட்டு ஏ இன்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்கும் வேரியபிள் ஆகுது. ஸோ அதை ஆல்ஃபா இன்ட்டு பின்னு கொடுத்துடலாம். பின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். டிவைடட் பை திரும்பி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேயும் 60 × 1000 காமனாக இருக்குது, அதனால் 60 × 1000 போட்டுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா,
ஜஸ்ட்டு கால் அப்படின்ற அந்த கால் பட்டனை மட்டும் அழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஏவோட வேல்யூ கேட்கும். ஏ நம்ம முன்னாடி எழுத செட் பண்ணியிருந்தோம் ஆர்பிஎம்மில். ஸோ 1495 ஆர்பிஎம் ஈக்குவல் டு அழுத்திங்கன்னா பியோட வேல்யூ கேட்கும். பி வந்து நம்ம எதில் செட் பண்ணியிருந்தோம், டார்கில். ஸோ 29.43 29.43 இப்போ ஈக்குவல் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.6588. ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க, 0.6588. ஸோ இது வந்து கிலோ வாட்டில் இருக்கும். ஸோ அதனால் மேலேயே உங்களுக்கு யூனிட் இருக்குது, அதனால் நீங்கள் மேலேயே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம யூனிட் என்னன்றதை போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது திரும்பியும் கால் அழுத்தினீங்கன்னா திரும்பி ஏவோட வேல்யூ கேட்கும். ஏவோட வேல்யூ என்னது, ஆர்பிஎம் ஃபஸ்ட்டு எழுதணுமா, 1498. தட் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ கேட்கும். பி வந்து என்னது நமக்கு 1498 ஸோ இது வந்து 29.43. ஸோ அதுதான் இப்போ நம்ம எழுதணும். சாரி, இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டோட ஆன்சர் தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பியும் கால் அழுத்திக்கிறேன். ஃபஸ்ட் ஒனுடைய ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட் ஒனுடைய ரீடிங் கொஞ்சம் நான் நகர்த்தி வச்சுக்கிறேன் இங்கே. ஸோ இதான் நமக்கு பிரேக் பவர் 2ஓட ரீடிங். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்பிஎம் 1498 ரைட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 29.43. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.6601. ஸோ அதுதான் நான் தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 0.6601 கிலோ வாட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது திரும்பி காலுங்கிற பட்டன் எடுத்திங்கன்னா அதே மாதிரி ஏவோட வேல்யூ கேட்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1500 ஆர்பிஎம் பண்ணுறதுனால 1500 போட்டுடுறேன். ஈக்குவல் டு எடுத்திங்கன்னா பியோட வேல்யூ வந்து நமக்கு டார்க். ஸோ 68.67. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1.542. ஸோ 1.5424. ஸோ அடுத்த பிரேக் பவர் 4 கண்டுபிடிக்கலாம். திரும்பி அகெயின் கால் எழுத்துங்க. கால் எழுத்துனா ஏவோட வேல்யூ 1496. திரும்பியும் ஈக்குவல் எழுத்துனா பியோட வேல்யூ கேட்கும். பியோட வேல்யூ 98.1. ஸோ நம்ம டக்குன்னு ஈஸியாக கால்குலேஷன் போட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.1976 எல்லாமே கிலோ வாட் தான் உங்களுக்கு. ஸோ அகைன் திரும்பி கால் அழுத்திங்கன்னா ஏவோட வேல்யூ கேட்கும். ஏவோட வேல்யூ 14. அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு 1497 ஈக்குவல் டு எடுத்திங்கன்னா பியோட வேல்யூ கேட்கும். ஸோ 127.53. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.85 ரைட்டா, 2.8588. ஸோ இதோடைய ஆர்பிஎம் நம்ம கண்டுபிடிக்காதனால அதோடைய ஆர்பிஎம் நம்ம 0ன்னு போட்டுடலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோ வாட்டில் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிரேக் பவரை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பிரேக் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபியூவல் கன்சப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா?